அன்புக்கினிய சகோதர சகோதரியிலே ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல்லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. இறைவன் சுட்டி காட்டுகிறான், தஹஜ்ஜுத் தொழுகை உங்கள் மீது நஃபிலாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இறைவன் உங்களை மகாமே மஹ்மூதா என்ற அந்தஸ்துக்கு உயர்த்துகிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, ரமலான் மாசத்துல நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா தஹஜ்ஜுத் தொழுவதற்கான ஒரு வாய்ப்புங்க. ஏன்னா எல்லாருமே காலைல எந்திரிக்கணும் இல்லைங்களா? சாப்பிடுறதுக்கு நம்ம எந்திரிச்சுதான் ஆகணும். அப்போ நீங்க எப்ப சாப்பிட எந்திரிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இடக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இறைவனிடத்துல நம்ம கையேந்தி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இறைவனுக்கு முன்னால் நிற்பதற்கு நமக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இறைவன் குறிப்பாக சுட்டி காட்டுகிறான், ரத்திலில் குர்ஆன தர்தீலா. அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள். அப்ப யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த போன் காலும் வராது, அமைதியா இருப்பீங்க, எந்த சத்தமும் இருக்காது. ஆக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். அப்ப அந்த நேரத்துல இறைவனுக்கு முன்னால் கை கட்டி பணிந்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா நான் உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடமே அடிபணிகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வல்ல இறைவன் நமக்கு இறங்கி அருள் புரியதானே செய்வான். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்காக நீங்க மெனக்கெடுங்க. ஆனா இந்த ரமலான் மாசத்துல தஹஜ்ஜுத் உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா ரமலான் அல்லாத மாதங்களிலும் உங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இமாம் குர்ரம் முராத் ரஹிமகுல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு கால் நீங்க எந்திரிக்கிறதுல லேட் ஆயிடுச்சு, சகர் சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு சஜிதாவாவது செய்யுங்கன்றாங்க. உங்களால நின்று தொழ முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிட்டு நோன்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் வந்தா கூட இறைவனுக்கு முன்னால் பணியுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப சகருடைய நேரம் என்பது இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நேரம், இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நேரம். அந்த நேரத்துல இறைவனுக்கு முன்னால் கை கட்டி பணிந்து நாம் தொடுவது இருக்கிறது மிகப்பெரிய அமைதியை, மிகப்பெரிய ஈமானிய உறுதியை, வலுவை நமக்கு தரும். ஆக எல்லா நாட்களிலும் இது வாய்ப்பு இருந்தாலும் கூட ரமலானிலே கூடுதலாக நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டு இறை நெருக்கத்தை பெறுவோமா? இறைவன் கிருபை புரிவானாக.